கணவன் மீது இரக்கம். அன்பார்ந்தவர்களே, தன் கணவனை விஷம் வைத்து கொன்றுவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருந்தாள் ஒரு பெண்மணி. காஃபியில் விஷம் கலந்து விட்டு அதை உன் கணவன் குடிப்பதை நீ வேடிக்கை பார்த்திருக்கிறாய். உண்மையை சொல். அவன் மீது அந்த கடைசி நிமிடத்தில் கூடவா உனக்கு இரக்கம் வரவில்லை என்று நீதிபதி அவளிடத்திலே கேட்டார். ஒரே ஒரு முறை மட்டும் அவனை இரக்கத்தோடு பார்த்தேன் என்றாள் அவள். அப்படியா? அது எப்போது? காஃபி ரொம்ப நன்றாக இருக்கிறது, இன்னொரு கப் கொடுக்கிறியா என்று அவன் கேட்டபோது என்றாள் அந்த பெண்மணி. அன்பார்ந்தவர்களே, திறமை வாய்ந்த மனத்திடமுள்ள மனையாளை காண்பது மிக மிக அரிது. அவள் பவளத்தை விட பெரு மதிப்பு உள்ளவள். அவளுடைய கணவன் அவளை மனமாற நம்புகிறான். அவளால் அவனுக்கு நலமும் வளமும் பெருகும். அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நல்லதையே செய்வாள். ஒரு நாளும் தீங்கு நினையாள். நீதிமொழிகளாகமம் 31வது அதிகாரம் 10 முதல் 12 வரை உள்ள இறை வசனங்கள். மெய்யையும் தாண்டி வாழும் அன்பே மெய்யான அன்பு. எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் நாம் நேசித்த ஒரு இதயத்தை மட்டும் நம்மால் மறக்கவோ வெறுக்கவோ முடியவில்லை எனில் அதுதான் உண்மையான அன்பு. பொய்யான அன்பு செலுத்தி போலி வாழ்க்கை வாழாமல் உண்மையான அன்புடன் என்றும் உண்மையாக வாழ்வோம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.